வணக்கம் நண்பர்கள், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு சிறிய காணொளி, அதாவது கனகாலத்துக்கு பிறகு வந்து தோட்ட வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோட்ட வேலையெல்லாம் தொடங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த முறை வந்து தோட்டத்தில் வச்ச மரக்கறிகள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த முறை வந்து கொஞ்சம் குளிர் கூட நிற்கிறபடியாக வந்து கண்டுகள் எல்லாம் வளர இல்லை, ரெண்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் பூத்து இருக்குது. கொஞ்சம் முதல்ல வச்ச கண்டுகள் எல்லாத்தையும் இப்போ வந்து கொஞ்சம் அறுவடை செய்யலாம். அதோடு சேர்ந்து நான் வந்து ஸ்ட்ராபெரியும் வச்சேன், அதுவும் கொஞ்சம் பிடுங்குவோம். மிச்ச கண்டுகளை போய் பார்ப்போமே என்ன இருக்குண்டு. வாங்க போகலாம் காணொலிக்கில். இங்கே பாருங்கள், இதுதான் பிஎஸ் மரம். பாருங்கள், பிஎஸ் எல்லாம் அப்படியே காய்ச்சிருக்குது. இந்த முறை கொஞ்சம் கூட பசலை போட்டு இருக்குது, அதாவது குளிர்காலத்தில் பசலை போட்டபடியால் கொஞ்சம் வடிவாக காய்ச்சிருக்கு. இல்லாட்டி போன முறை கொஞ்சம் குறைவாக தான் காய்ச்சது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அங்கால இன்னொரு பிஎஸ்ன்னு நிற்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிஎஸ் முழுக்க எப்படி இருக்குண்டு பாருங்கள். முதல் வட்டி விட்டதால் படியால் காய்ச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து வேறு முள் மரமும் இருக்குது. ஆனால் இது பாதுகாப்புக்காக வேண்டி அப்படியே விட்டுருக்குறேன் முள் மரத்தை. வின்டர் வரும்போது அதையும் வெட்டிடுவேன் நான். மற்றது இங்கே பாருங்கள், இது கத்தரிக்காய் கண்டு. இது 2 கத்தரிக்காய் கண்டு வச்சது. கொஞ்சம் குளிர் ரெண்டபடியால் வேறு இல்லை, ரெண்டும் கொஞ்சம் பசலை போட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. இங்கே மிளகா வந்து பூக்க தொடங்கிட்டுது. கொஞ்சம் கீழே வெட்டி விட்டுத்தான், ஏதோ ஒரு கொஞ்சம் காஞ்சு தான் இருக்குது. காய விட்டுட்டு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இங்கே பாருங்க, போஞ்சிக்காய் எப்படி என்ன போஞ்சி நல்லா காய்ச்சிருக்கு. இந்த முறை நிறைய காய்ச்சிருக்கு போஞ்சி. இது முழுக்க வெங்காயத்தால் பறிக்கணும் இந்த முறை சமைக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் தோட்டத்துக்கு வராதபடியால் வந்து இங்கே நிறைய புல்லுகள் எல்லாம் முளைச்சிருக்கு, அதை எடுத்து விடணும். இங்கே பாருங்கள் எப்படி உண்டு. இதுதான் வந்து அரிக்கோ, நாங்கள் இங்கே அரிக்கோன்னு சொல்லுவோம். இது போஞ்சி. பீன்ஸ் பிடுங்கலாம் கொஞ்சத்தை, மிச்சம் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு போட்டேன் நான், நல்லா வளர்ந்துருக்கு. மற்றது இங்கே வெங்காயம் வந்து காஞ்சி போயிருக்குது. பாருங்கள், வெங்காயத்தை உள்ளேருந்து தெரியுது. வெங்காயம் லீக்ஸு. பாருங்கள், குட்டி பயிர்களாக இருக்குல்ல, அதுதான் வந்து சோளன் விதைச்சது. இது முழுக்க வந்து உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், இது தக்காளி பூக்க தொடங்கிட்டு தக்காளி. இங்கே பாருங்கள், வந்து ஒன்று இருக்குது தக்காளி குட்டி குட்டியாக. பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குண்டு. கீழே இருக்கிற கிளை எல்லாத்தையும் முதல் பிடுங்கி விட்டேன் நான். விட்டால்தான் அந்த சத்துகள் முழுக்க எடுக்காமல் மேலே இருக்கிற பழங்கள் இதழுக்கு நிறைய நல்லா காய்க்கிறதுக்கு சத்து போகும். இதில் பூ இருக்கிறபடியால் வந்து நான் அதை விட போகிறேன். அப்படியே பிடுங்கி விடலாம். இதுக்குள்ள வந்து ரடிஷ்ன்னு சொல்லி இருந்தது. இது வந்து பாருங்கள், இங்கால வந்து முள்ளங்கி போட்டிருக்கிறேன். ஏனெண்டா முள்ளங்கி வந்து நத்தைக்கு விருப்பம் என்றபடியால் வந்து முள்ளங்கியை அப்படியே விட்டுட்டேன். அதில் சாப்பிட்டுட்டு மற்ற காய்கறிகளை வந்து கவனிக்காது, அதனால் விட்டது. இது பாருங்கள், ஸ்ட்ராபெரி எல்லாம் கிடக்குது, பழுதாக போயிட்டுது. சில ஸ்ட்ராபெரிகள் பறிப்போம். இப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெரி எல்லாம் பழுதாக போய் கிடக்கு. அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோ ஸ்ட்ராபெரியாவது வரும். இது புதினா வந்து பூச்சியல் அரிக்காது, பயம் புதினாக்கு எல்லா பூச்சியலுக்கும். இங்கே வேறு தக்காளி எல்லாம் மேலே வளர்ந்துட்டுது, நல்லா வளர்ந்து கொண்டிருக்கு தக்காளி. தண்ணி ஊற்றி விடணும். இதெல்லாம் சோளன் லீக்ஸை பாருங்கள் அப்படி இருக்கண்டு. அடுத்த முறை கொஞ்ச நாளத்தில் பிடுங்கலாம் லீக்ஸு. வெங்காயம் இது முழுக்க சோளன், அதில் நல்லா வளருது. அது நார்மலாக வின்டர் டைமுக்கு தான் சோளன் எடுக்கலாம். பாருங்க, இது வந்து ஒரு பூசணிக்காய் கண்டு வச்சது. இந்த முறை கொஞ்சம் குளிரண்டபடியால் லேட்டாக வச்ச நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வளர்ந்து ஒன்றுருக்கு. பார்ப்போம் என்ன தருதண்டு. இப்போ இதுகள் முழுக்க பிடுங்கி விடணும். அதுதான் கொத்தியும் விடணும். பிறகு இல்லாட்டி இதுகளுக்கு போகிற சத்துக்களை முழுக்க அதை இழுத்துரும். இந்த முள் கொஞ்சம் போட்டால் நத்தையில் வாரது கொஞ்சம் குறையும். அது கோப்பி தூளும் போட்டது. இது வந்து தெரிந்தானே கோவா, நம்மளா இதுலேருந்து கோவா வரும். நிறைய கண்டு வச்சது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நல்ல வின்டருக்கு நல்ல கோவா கிடைக்கும்னு நினைக்கிறேன். குளிர்கண்டு தானே, இலையும் எடுத்து வறுக்கலாம். இந்த பக்கம் வந்து பீன்ஸ்கள் முழுக்க இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும். தமிழ் கிழவனையாக்கும் கொடுத்த நாங்கள் கொஞ்சம் பீன்ஸ் இதிலேருந்து தான். இங்கே வேறு கொஞ்சம் வெங்காயத்தாண்டு பிடுங்குவோம்.
பூக்க தொடங்கிட்டது. நம்மளா கத்திரிக்கோலை விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே பிடுங்கினா கொஞ்சம் வர போடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பிடுங்கி இருக்கிறேன். இதெல்லாம் பிடுங்குவோம் கொஞ்சத்தை, பிறகு கிடந்து சும்மா காயிறது தானே, நல்லா மிளகாக்கிலையும் பிடுங்குவோம். இதுதான் நல்ல எனக்கு பிடிச்ச பதம். இதுதான் நூடுல்ஸுக்குள்ளே போடலாம். பூ வாரத்துக்குள்ளே பிடிங்கினா நல்ல இப்படி இருக்குன்னு 2-3 கொத்துக்குள்ளே கை கொத்து மாதிரி வரும். ஓகே, பாருங்க வெங்காயம் அப்படியே வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் போஞ்சியும் பிடுங்குவோம், விட்ட பிறகு பழுதாக போயிடும். முத்தை இல்லை இன்னும், ஆனால் இது கொஞ்சம் சின்ன வகை போஞ்சி தானே, சின்ன போஞ்சி பிடிங்கினா பிறகு மெச்ச போஞ்சியெல்லாம் நல்லா வரும். அதுக்காண்டி பிடுங்குவோம். இன்னும் நாள் இருக்குது, வளர வளர போஞ்சி வந்து கொண்டே இருக்கும். குட்டியெல்லாம் இருக்குது, நான் பெருசாக வரையில் 2-3 தான் வந்திருக்கு. ஓகே, இது சின்ன சாதி போஞ்சி தான், நல்லா இருக்கு. முதல் அறுவடை. ஏதோ ஒரு மிருகம் வந்து சாப்பிட்ருக்கு. நாங்கள் இன்றைக்கு ஸ்ட்ராபெரி பிடுங்குவோம். இது வந்து நல்ல ஸ்ட்ராபெரிஸ் தான். பாருங்கள், இது சின்னதுலேயே பழுத்துட்டுது. இங்கே பாருங்கள், சிலதில் வந்து எறும்புகளெல்லாம் சாப்பிட்டுட்டுது. ஒரு மருந்து மடிக்காமல் அப்படி நேச்சுரலாக வளர்ந்துருக்கு இந்த ஸ்ட்ராபெரிஸ். இந்த மறைஞ்சிருக்கிறதில் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. இந்த வடிவாக பழுக்காமே நிறைய இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த முறை எடுப்போம். பாருங்க எப்படி இருக்கண்டு ஃப்ரெஷ்ஷாக. பாருங்க, இது இங்கே எவ்வளோ இருக்கண்டு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு லேட் ஆகிட்டு பிடுங்கிறதுக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. இது போன கிழமை பழுக்காமல் இருந்தது, இந்த கிழமை பழுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்குள்ள போட்டு விடுவோம். பாருங்க, அப்படியே கிடக்கண்டு. இது உள்ளே கிடந்து நிறைய வெட்டிட்டேன். அதனால் இந்த முறை இங்கே அப்படியே பேக்கில் போட்டு சிறல் அப்படியே அழுகி கொண்டிருக்குது. நிலத்தில் பட்டு கொஞ்சம் மழையண்டபடியால் கூட அழுகல். இந்த முறை அடுத்து போட்டுவோம். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் கழுவி எடுக்கணும். இது பழுதாக போயிட்டு இது வேணாம், இதில் போட்டு விடும். காயட்டும், இதையும் கழுவி எடுக்கலாம். இது பழுதாக போயிட்டுது, எடுத்து விட்டாது. ஒரு பசலைக்கு கொஞ்சம் மீன்டையும் பறிப்போம். வச்சத்தான் சடைஞ்சு வளரும். ஓகே, வேறுங்க எவ்வளோ ஹாய் காய்ச்சிருக்கண்டு. நல்ல இதுதான். இதை வந்து வெட்டி கீழே இருக்கிறத வெட்டி விடுவோம். அப்போ தான் அந்த சத்துகள் முழுக்கம் அந்த தக்காளிக்கு போய் நல்லா வளரும். பூ இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மரங்கள் வந்து கலையில் பிடிங்கி விட்டோம்டா அதோட சத்துக்கள் எடுக்காமல் போகும். இங்கே பாருங்க, ஒரு பேக் முழுக்க முதல் விளைச்சல் வெங்காயத்தால், போஞ்சி, ஸ்ட்ராபெரி, பிறகு கொஞ்சம் புதினா. அங்கால அடுத்த முறை லீக்ஸ் பறிக்கலாம். நண்பர்களே, இந்த சிறிய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சா முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்களை போடுங்க. ஏதாவது கூடுதலாக தெரியணுமெண்டா. அடுத்த காணொலியில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன்.